ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நாலாயிர திவ்ய பிரபந்தம். முதல் 1000. பெரியாழ்வார் பாசுரங்கள் 229 முதல் 233 வரை. கண்ணனுக்கு தாய்ப்பால் கொடுக்க அஞ்சுதல். 229ஆம் பாசுரம். மருட்டார் மென்குழல் கொண்டு பொழில்புக்கு வாய் வைத்து ஆயர் தம்பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழநின்ற சோதி பொழுதாயம் இல்லேன் எம்பெருமான் உன்னை பெற்ற குற்றமல்லால் மற்ற இங்கு அரட்டா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேன். எம்பெருமானே, நீ தனித்த ஓர் சோலையில் புகுந்து மென்மையான ஓசையை உடைய தன் ஒளியை கேட்பவர்களை மதிமயங்கச் செய்யும் புல்லாங்குழலை எடுத்துக்கொண்டு வாயில் வைத்து ஊதி இசையாய் எழுப்புகிறாய். அப்போது ஆய்ப்பாடியிலுள்ள சுருண்ட கூந்தலை உடைய இளம்பெண்கள் உன்னுடைய குழலோசையை கேட்பதற்காகவே தமக்குள்ள காவலையும் தாண்டி வந்து இசைகேட்டு மயங்கி உன்னை சுற்றிலும் சூழ்ந்து வணங்குகின்ற ஜோதியே, உன்னை பிள்ளையாக பெற்ற குற்றமன்றி இவ்வூரில் உள்ளவர்க்கும் எனக்கும் எவ்வித விவாதமும் கிடையாது. உன்னை தெய்வம் என்று அறிந்து கொண்டேன். அதனால் நான் என் தாய்ப்பாலை ஊட்டுவதற்கு அஞ்சுகிறேன். 230ஆம் பாசுரம். வாழா ஆகிலும் காணகில்லார் பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கெட்டேன் வாழ்வில்லை நந்தன் காளாய் உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. நந்தகோபனுடைய மகனே, நீ ஒரு தீம்பும் செய்யாமலிருக்கும் போது கூட பொறாமை உடையவர்கள் உன்னை பார்க்க பொறுத்து கொள்ள மாட்டார்கள். தீமையுடையவனாகவே கருதுவர். நீயோ பிற பெண்களை மயக்கி அவர்கள் தோளோடு அணைத்து கொண்டு சொல்ல தீயாத செம்புகளை செய்து கொண்டிருக்கிறாய். ஆய்குலப் பெண்கள் இப்பழி செயல்களை கேட்டு பொறுக்க மாட்டார்கள். கெட்டேன், உன்னால் எனக்கு வாழ்வில்லை. நீ சாதாரண குழந்தை என்று உணர்ந்தேன். அதனால் நீ சாதாரண குழந்தை அன்று என்று உணர்ந்தேன். ஆதலால் நான் உனக்கு என் தாய்ப்பாலை ஊட்டிட அஞ்சுகிறேன். 231ஆம் பாசுரம். தாய்மார் மோர்விற்க போவர் தகப்பன்மார் கற்றா நிறைபின்பு போவர். நீ ஆய்ப்பாடி இளங்கண்ணி மார்களை நேர்படவே கொண்டு போதி காய்வார்க்கு என்றும் உகப்பனவே செய்து கண்டார் கழறத் திரியும் ஆயா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேன். ஆய்குலத்தில் பிறந்த கண்ணபிரானே, தாய்மார்கள் மோர்விற்கவும் தந்தையர் பசுக்களை மேய்க்கவும் வெளியே போய் விடுகின்ற நேரத்தில் இளங்கண்ணியர்களை நீ உன் விருப்பப்படி வெளியில் அழைத்துச் செல்கிறாய். இப்படிப்பட்ட தீம்புகளை கொண்டிருக்கின்ற உன்னை கண்டு சீறி இகழ்பவர்க்கு மகிழ்ச்சியாக அமைகின்றன. உன்மீது அன்பு கொண்டவர்களும் நல்லவர்களும் உன்னை குறை கூற நேர்கிறது. நீ மனித இயல்புக்கு அப்பாற்பட்ட தெய்வம் என்று உணர்ந்தேன். ஆகையால் உனக்கு என் தாய்ப்பால் தர அஞ்சுகிறேன். 232ஆம் பாசுரம். தொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து இளநாளிகை மூவேழு சென்றபின் வந்தாய். ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை உறப்பவே நானொன்றும் மாட்டேன். அத்தா, உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கண்ணா, நீ பூச்சூட்டிய கூந்தலை உடைய ஓர் இளம் பெண்ணை அழைத்து கொண்டு சோலை பக்கம் சென்று முத்தாரம் அணிந்து அவளை தழுவி நேற்றிரவு 3 சாம பொழுது நேரம் கழிந்த பின்பே நீ வீடு வந்து சேர்ந்தாய். இதனால் பலரும் உன்னை பற்றி அவதூறுகள் பலவற்றை பேசுகின்றனர். உன் தாயாகிய எனக்கோ உன்னை அடக்கி தண்டிக்க சக்தியில்லை. என் அத்தா, நீ மனித இயல்புக்கும் மேலான தெய்வம் என்பதையும் உன் மாயச் செயல்களையும் தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நான் உனக்கு என் தாய்ப்பாலை ஊட்ட அஞ்சுகிறேன். 233ஆம் பாசுரம். காரார் மேனி நிறத்து எம்பிரானை கடிகமள் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன்னமுது உண்ணத் தருவன் நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் பாரார் தொல்புகழான் புதுவை மன்னன் பட்டர் பிரான் சொன்ன பாடல் ஏரார் இன்னிசை மாலைகள் வல்லவர் இருடிகேசன் அடியாரை. மேகம் போன்ற நிறமுடைய இக்கண்ணபிரானை குறித்து அசோதை பிராட்டி பாலுண்ண தருபவளாகிய நான் உன்னை பற்றி அறிந்து கொண்டதால், அதாவது நீ மனித இயல்புக்கு மேம்பட்ட தெய்வமே என்று தெரிந்து கொண்டதால் இனி என் தாய்ப்பாலை ஊட்டுவதற்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவற்றை ஸ்ரீவில்லிபுத்தூர் பட்டபிரான் என்னும் பெரியாழ்வார் அருளிச் செய்தார். இயல் இசை அமைந்த இவ்வினிய சொல் மாலையை ஓதவல்லவர்கள் இருடிகேசன் என்று திருநாமம் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனின் அடியவர்கள் ஆவார்கள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.